வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் vlogல பார்க்க போற பிளேஸ் வந்து திராட்சை தோட்டம். இந்த பிளேஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம தேனியில இருந்து கூடலூர் போற லைன்ல கம்பம் அப்படின்ற ஊர்ல தான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஆயிருக்கு. மேக்ஸிமம் திராட்சை தோட்டம் வந்து இங்க திண்டுக்கல் தேனி சரௌண்டிங்ல அதிகமா பார்க்கலாம். இந்த பிளேஸ் எல்லாமே ஹைவேஸ்லயே லொக்கேட் ஆயிருக்குது. அதனால நீங்க இந்த வழியா போகும்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க தேனியில இருந்து குமுளி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயே இந்த MSR கிரேப்ஸ் கார்டன் வந்துடும். நீங்க ரோட கிராஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க போற லைன்லயே வந்து காரை பார்க் பண்ணிட்டு நீங்க இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். இல்ல நான் ஆப்போசிட் சைட்ல வரேன், அதாவது நீங்க குமுளில இருந்து தேனி வரீங்க அப்படின்னா நீங்க இதுக்குன்னு ரோட கிராஸ் பண்ண தேவையில்ல. அந்த பக்கம் உங்களுக்கு ஜென்னிஸ் கிரேப்ஸ் கார்டன் ஒன்று இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கனால நீங்க எந்த பக்கம் போனாலும் ஈஸியா வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்ணாம சேஃபா இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். இந்த தேனி, கம்பம், அப்புறம் கூடலூர் இந்த சரௌண்டிங் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கனால இந்த பிளேஸ் வந்து எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து ப்ளஸ் அந்த உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். அந்த லொக்கேஷனில் இந்த பிளேஸை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க பிளேஸ் வந்து MSR கிரேப்ஸ் கார்டன். இந்த பிளேஸும் சரி, ஜென்னிஸ் கிரேப்ஸ் கார்டன் சரி, உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாகவும் இது இருக்குது. இந்த பிளேஸில் நீங்கள் கிரேப்ஸ் எதையுமே வந்து பிக்கக்கூடாது. நீங்கள் பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 500 rupees வந்து ஃபைன் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்து அந்த அழகை ரசிச்சிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த திராட்சை தோட்டம் ஒரு அழகான பிளேஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இது. இந்த MSR கிரேப்ஸ் கார்டனில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று தனியாக வச்சுருக்காங்க. சின்ன பிளேஸ் தான். அதில் வந்து இந்த பறவைகள் அது பேர்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த பாம்பு போன்ற வந்து உயிரினங்கள்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த தோல் மேலே போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜென்னிஸ் கிரேப்ஸ் கார்டன் வந்தாச்சு. இந்த லைனில் வந்து நான் நிறைய டைம் போயிருக்கேன். பட் வந்து எல்லாமே அன்டைம். அதனால் வந்து இந்த பிளேஸ் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண கிடையாது. இந்த டைம் தான் வந்து சான்ஸ் கிடச்சிச்சு. சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க் பண்ணது வந்து ஜென்னிஸ் கிரேப்ஸ் கார்டன் தான். ஏன்னா டுவர்ட்ஸ் வந்து நாங்கள் திண்டுக்கல் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே அந்த பக்கம் என்ன இருக்குது, ஓகே ரெண்டுமே போஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ இல்லை எது உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ நீங்கள் அந்த வந்து பிளேஸை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த 2 வீடியோமே எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஜென்னிஸ் கிரேப்ஸ் கார்டனில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இந்த சுரக்காய் தோட்டமும் இருக்குது. நீங்கள் இந்த சுரக்காய் தோட்டமும் வந்து உள்ளே விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோடு கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த சுரக்காய்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொடியில் காய்க்கிறது தான். எல்லாமே பெரிய சைஸில் தான் இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து 3 சுரக்காய் வந்து 50 ரூபா அந்த மாதிரி கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திராட்சை தோட்டம் மேக்ஸிமம் இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு திராட்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ வந்து 60 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவே வந்து நீங்கள் ஒரு பாக்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா 200 rupees, அதாவது 3.25 கிலோ அந்த பாக்ஸில் இருக்கும். இல்லை நீங்கள் தனியாக பை பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன கவரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது எல்லாமே வந்து பன்னீர் திராட்சை தான். நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே வந்து நம்ம அவங்க அப்போ தான் பறித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த லைனில் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.